அரசு பள்ளிகளில் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கதிரவன் விமான நிலையத்திலே வைத்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையானது இன்னும் எத்தனை மணி நேரம் நடைபெறக்கூடும் கதிரவன்? ஆஸ்திரேலியாவில் இருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிடம் கிடுக்குப்பொடி விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மாற்றுத்திறனாளி குறித்து தெரிவித்த கருத்துக்கு அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும், அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்று மாற்றுத்திறனாளி சங்கங்கள் சார்பாக ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மகாவிஷ்ணுவிடம் தற்போது சைதாப்பேட்டை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்ற போது மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் மறுபிறவி என்ற சர்ச்சைக்குரிய வகையில பேசினார். குறிப்பா முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் என்றும் மகாவிஷ்ணு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அங்கு பணியாற்றிருக்கக்கூடிய சங்கர் என்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்திருக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியையும் மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசியிருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. குறிப்பா அரசு பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடாது என்றும், அதே போல ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியரை தரைக்குறைவாக பேசியிருப்பதாகவும் கண்டனங்கள் வலுத்தது. மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்தும் வகையில இந்த கருத்துக்கள் இருந்ததாகவும், இது குழந்தைகள் மத்தியில ஒரு தவறான கருத்துக்களை அவர்கள் மனதில் பதியக்கூடும் என்பதும் பொதுமக்களின் கருத்தாகவும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாகவும் இருந்தது. அதன் சார்பாக ஏற்கனவே சைதாப்பேட்டை டிஜிபி அலுவலகம், காவல் ஆணையர் அலுவலகம், தண்டையார்பேட்டை போன்ற காவல் நிலையங்கள்ல இது தொடர்பாக புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக புகார்களும், அதே போல மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் இது போன்ற புகார்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் சைதாப்பேட்டையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள். குறிப்பா இந்த விளக்கத்தை கேட்டு அவரிடம் விளக்கங்களை கேட்டு நேற்று அவரை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போனை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் அவர் தலைமறைவாக இருக்க கூறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவரது அறக்கட்டளையிலும் நேற்று போலீசார் சென்று நேரடியாக விசாரணைகளை மேற்கொண்டார்கள். சென்னை பள்ளியில் பேசிய பிறகு தான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதாக நேற்று இரவு வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார். கடமைகள் இருந்தால் அசோக் நகர் பள்ளி சைதாப்பேட்டை பள்ளி நிகழ்ச்சி பங்கேற்ற பிறகு அடுத்த நாளே ஆஸ்திரேலியா வந்துவிட்டேன் என்றும், இதில் ஓடி ஒளிவதற்கான விஷயமே கிடையாது என்றும், இதற்காக நான் ஓடி ஒளிய வேண்டும், ஓடி ஒளியும் வகையில் நான் என்ன தவறான கருத்தை சொல்லிவிட்டோம் என்றும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சைதாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் என் மீது மாற்றுத்திறனாளிகள் பலர் புகார் கொடுத்திருப்பதாகவும், பரம்பொருள் பவுண்டேஷன் அலுவலகத்திலும் திருப்பூரில் உள்ள என் இல்லத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி உள்ளார்கள் என்றும், போலீசார் அவர்கள் பணியை சரியாக செய்கிறார்கள், இந்த சூழலில் நான் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்றும், இதற்கான விளக்கத்தை கொடுக்க நான் தயாராக இருப்பதாகவும் கூறி இன்று மதியம் 1:10 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வருகிறேன். இந்திய சட்டத்தின் மீதும் தமிழக போலீசார் மீதும் தனக்கு மதிப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பற்றி அதிகம் பேசியிருந்தார், என் மீது ஒரு குற்றச்சாட்டும் வந்துள்ளது, அதற்கு விளக்கம் கொடுக்க தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்றும், இறைவனிடம் சரணாகதி செய்து நேரடியாக உங்களை சந்திக்கிறோம் என்றும் அந்த வீடியோ பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். மகாவிஷ்ணு தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியிலும் நேற்று போலீசார் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக விசாரணைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணு வருகைக்காக போலீசார் இன்று காத்திருந்தார்கள். விமான நிலையத்தில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்புகள்லாம் போடப்பட்டிருந்தது. சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீசார் அழைத்து செல்லும் போது அவருக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவர்கள் அவர்களை தாக்கக்கூடும் என்ற ஒரு காரணத்தினால இந்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை விமான நிலையத்துக்கு வந்த மகாவிஷ்ணுவிடம் குடியுரிமை அலுவலகத்தில் வைத்து
மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் சைதாப்பேட்டை போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் கூறிய கருத்துக்கள் பற்றி அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பான முறையில் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவரிடம் இது குறித்து விளக்கங்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அனுமதி வாங்கி இருக்கிறாரா என்றும், அதே போல அதாவது மாற்றுத்திறனாளி கொடுத்து அவர் பேசிய பேச்சுக்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்பாரா, அதற்கு வேண்டுமென்றே இது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்தாரா போன்ற கேள்விகளை கேட்கப்பட இருப்பதாகவும் அவருடன் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்த இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் என்ன சட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம் என்று சட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் மகாவிஷ்ணுவிடம் கேட்கப்பட விசாரணை நடத்தி முடித்த பின்பு சட்ட பிரிவுகள் படி அவர் கைது செய்யப்படலாம் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விமான நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குடியுரிமை அலுவலகத்தை வைத்து மகாவிஷ்ணுவிடம் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் சைதாப்பேட்டை காவல்துறையினரும் இணைந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்பு அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்படலாம் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.